ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எதுக்கு சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். என்னென்னா நேற்று நேபாளில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து நிறைய பேருக்கு உயிரே காவு வாங்கியிருக்கு. அது எதனாலன்னா அந்த ஐஸ் கட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது உருகிருக்கு. அதுக்கு மேலே வந்து ஐஸ் கட்டி இருக்குது. அது மேலேருந்து உருகிறனால உங்களுக்கு உடஞ்சி விழுந்ததுனால வெள்ளம் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள வானிலை மையம் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஆனால் மற்றபடி உண்மையாக நம்ம யோசிக்க வேண்டியதுக்கு நிறையா இருக்கலாங்க. அதாவது வானிலையை பற்றி நம்ம யோசிக்கணும் நிறையா இருக்குது. அதாவது பக்கத்தில் வந்து ஏரி குளங்கள் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மேலே தண்ணி தேக்கம் வாங்குறமா, நீர் தேக்க தொட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த நேபாள் மேலே வந்து வச்சுருந்துருப்பாங்க இந்த மலைக்கு மேலே. அப்போ அவங்களுக்கு ஐஸ் கட்டியோ ஏதோ சரிஞ்சோ உள்ளே உழும்போது ஒன்று என்ன ஆகுனா அவங்களுக்கு அது எல்லாமே உடஞ்சி மேலேருந்து இறக்கும். எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்பீடில் தான் அந்த ஊரில் வந்து வெள்ளம் வந்திருக்கு. இப்போ வந்து அதுக்கு கீழே இருக்கிற ஊர் குஜராத் அது இதுன்னு சொல்லி நிறைய ஊருக்கு வந்து ரொம்ப பீகார் அதுக்கு கீழே பீகார் இருக்குது. பீகாரில் வந்து வெள்ள அபாயம்னு சொல்லி நேற்று ஃபுல்லாக கண்காணிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் மோடி அரசாங்கமும் நல்லா தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க. மேலே இடத்துல இருக்கிறனால அவங்க நல்லது செஞ்சிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலினும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு, உதயநிதி அண்ணனும் தெரிவிச்சிருக்கிறாரு. மற்றபடி சொல்லப்போனால் நம்ம தளபதி விஜய் அண்ணன் அது தேவையான பொருள்லாம் அங்கே அனுப்பியிருக்காங்க. அதுமாதிரி மோடி அரசாங்கமும் அவங்களுக்கு நிதி எது வேணுங்கிறத அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். அதுலேயும் தமிழர்கள் ஒரு நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்துகிட்டு இருக்கு. அது எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் எதுவுமே கிடையாதுங்க. இன்றைக்கி நல்லா இருக்கா நாளைக்கு சாவுறோம். அதனால் நம்ம வந்து போட்டி போகாமல் எதுவுமே இல்லாமல் வாழணுங்க. அதாங்க வாழ்க்கை. அதுமாதிரி அரசியல் எடுத்துக்கிடுங்க, மாற்றி ஈதி சண்டை போட்டு சாவுறது எய்க்குங்க பிரயோஜனம். அரசியலில் எல்லாருமே அவங்கவுங்க கதைகளை தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ விஜயண்ணன் இருக்காருன்னா விஜயண்ணன் அவர் நேர்மையாக இருக்காருங்கிறத அவர் பண்ணுறாரு. ஸ்டாலின் வந்தாலும் அதான் பண்ண போகிறாங்க. மற்றபடி சீமானெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. எதுவுமே எடப்பாடியெல்லாம் எட்டியே பார்க்க முடியாது. ஸ்டாலின்னா கூட ரெண்டாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கம்மி தான் அவங்களுக்கும். ஆனால் இவங்க வந்து புது கட்சி பார்த்திங்களா, அதனால் கரெக்டாக போய்ட்டுருக்கு. அடுத்தது அண்ணாமலை தான் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அரசியல் நல்லா தான் பண்ணுறாங்க. சட்டசபையை பார்க்கும்போதே நல்லா காமெடியாக இருந்த மாதிரி இருக்குது. அதாவது திமுக அண்ணன் இருக்காங்களா, திமுக அதிகாரி இருக்காங்களா, அந்த எம்எல்ஏ இருக்காங்களா, அவங்க எல்லோரும் எந்திரிச்சு நின்று கத்துறாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதிரி அவங்க யாருமே எந்திரிச்சு நின்று கத்துனவே கிடையாது. ஜெயலலிதா அம்மையாக இருக்கும்போது கூட சட்டசபையில் அவங்க எந்திரிச்சாங்கன்னா வெளியில் அவையை விட்டு வெளியில் ஓடிடுவாங்க. அதை விட 4 மடங்கு அதிகமாக தெரியுது. அப்போ என்னன்னு தெரிலங்க. அதாவது விஜயண்ணனுக்காக பயந்து எந்திரிச்சு கத்துறாங்களா, இல்லைன்னா நிறைய விஷயங்களை பேசிடுவாங்கன்னு சொல்லி கத்துறாங்களான்னு தெரில. முக்கியமாக யாருமே பார்த்துட்டு இருந்தால் என்ன தப்பாக நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன். அதாவது புண்படுற மாதிரி நான் எதுவும் பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. டாட்டா பாய்.